الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا سرتك حسنتك وإذا ساءتك سيئتك فأنت مؤمن أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் காலம் நேரத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 3 தலையங்கங்கள் உள்ளடக்கியதாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நோக்குவோம். காரணம், ஷாபானுடைய மாதத்தை அடைந்து அதுக்கு விடை கொடுக்க ரெடியாகி கொண்டிருக்கிறோம். இதே போல ரமலானுடைய மாதம் எங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது போன்று இன்னும் பல செய்தி உள்ளடக்கியதாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நோக்குவோம். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தை ஆரம்பிப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரும் விடயத்திலே, அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது, அது மக்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்டது, அதில் எல்லா வகையான தெளிவுகளும் இருக்கின்றன. சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய அப்படிப்பட்ட திருமறை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்தான் அது என்று சொல்லிவிட்டு, அந்த மாதத்தை உங்களில் யார் அடைந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு சங்கை மிகுந்த, அந்த அளவு கண்ணியமும் கௌரவம் நிறைந்த, நன்மைகளெல்லாம் நிறைந்த, சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய, நரகம் மூடப்படக்கூடிய, சைத்தான்களெல்லாம் கட்டப்படக்கூடிய அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து 2 செய்தி சொல்கிறார். அதான் மிக முக்கியமானது. அது என்ன செய்தி தெரியுமா? அதே காலத்திலே, அதே ரமதானுடைய காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால்
அவர் வேறு ஒரு காலத்தில் அதை கலா செய்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து இலேசிப்படுத்த விரும்புகிறான், உங்களை கஷ்டப்படுத்த அவன் விரும்பவில்லை என்று அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறார். சென்ற 2024ஆம் ஆண்டு ரமதானுடைய மாதத்திலே நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தக்வாவுடைய மஸ்ஜிதை பொறுத்தவரையில் இந்த முன் தப்பிலே சொல்ல எத்தனை பேர் எங்களோடு இல்லை, எத்தனை பேர் எங்களை விட்டு பிரிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள், சுகதேகிகள், எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கபரையும் அதை வெளிச்சமாக்கி வருவாங்க. இதே போல இந்த உலகத்திலே ஒரு கணக்கெடுத்திருக்கிறார்கள். உலகத்திலுள்ள சனத்தொகை எத்தனை என்று கணக்கெடுத்து இருக்கிறார்கள். அந்த சனத்தொகை எத்தனை தெரியுமா? சுபஹானல்லாஹ் 820 கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. கணக்கு சரியா சொல்கிற பாருங்கள். 820 கோடியே 31,18,750 பேர். இந்த காலகட்டத்திலே முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத அத்தனை பேர் மொத்த சனத்தொகையை சொல்லிவிட்டு பிறப்பு எத்தனை பிறந்திருக்கிறார்கள், நேற்று முந்தின தினம், அதுக்கு முந்தின தினம், அதுக்கு முந்தின தினம் எத்தனை பிறந்திருக்கிறார்கள்? 2,64,200 பேர் பிறந்திருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனை பேர் மௌத்தா இருக்கிறார்கள்? 1,24,520 பேர் மௌத்தாக இருக்கிறார். இது ஒரு நாள் நடந்த செய்தி, இதை நான் சொல்லுவது. இதெல்லாம் கணக்கு போட்டு 220 கோடியே 31,18,750 பேரில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 25 அல்லது 24 நாட்களில் எத்தனை பேர் இருக்க போகிறோம் இது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த ரமதானை தந்தருவானாக, ஷாபான் மாதத்தை முழுமையாக தந்தருவானாக, ரமதானை முழுமையாக ஹயாத்தா கூட பார்த்து தந்தருவானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான ஃபபல்லிக்னா ரமதான. யா அல்லாஹ், ரஜபு மாதத்தை எங்களுக்கு நீ பரக்கத் செய்தருள்வாயாக, ஷாபான் மாதத்திலும் நீ எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஃபபல்லிக்னா ரமதான, அந்த ரமதானை எங்களுக்கு நீ தருவாயாக என்று கேட்கிறோமே. அரபியில் தான் கேட்க வேண்டும் அல்ல, தமிழில் கேட்போமே, சிங்களத்தில் கேட்போமே, ஆங்கிலத்தில் கேட்போமே, தெரிஞ்ச பாஷையில் அல்லாஹ்விடம் கேட்போம். யா அல்லாஹ், இந்த ரமதானை எங்களுக்கு நீ தா, இந்த ரமதானை ஹயாத்தாக்குவோம். முதலாவது 10, இரண்டாவது 10, மூன்றாவது 10, லைலத்துல் கத்ரை சுமந்து வரக்கூடிய கடைசி 10 இது முழுமையாக தந்தருள்வாயாக துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஈமானை எப்படி அளந்து பார்ப்பது என்று கேட்டார்கள். நான் மூமின் என்று எப்படி என்னை அளந்து பார்ப்பது கேட்டார்கள். மல் ஈமான், சுப்ஹானல்லாஹ், எப்படி அளந்து பார்ப்பது என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 அடையாளம் உனக்கு இருந்தால் நீ உண்மையான ஈமான்தார் என்று அறிந்து கொள்ள சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்ன ரஜுலன் சஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல் ஈமான். ஒரு மனிதர் வந்தார், ஈமான் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், நான் மூமினா, என் ஈமான் இருக்கிறதா, எப்படி அளந்து பார்ப்பது, அளவுகோல் எது? கால ரசூலுல்லாஹ், ரசூல் சொன்னார்கள், 2 அடையாளம் உன்னிடம் இருக்கிறதா என்று பார். இதா சர்ரத்க ஹஸனதுக வ இதா சாஅத்க சய்யிஅதுக ஃபஅன்த முஃமினுன். ஒரு நல்ல காரியம் செய்ய அல்லாஹ் உனக்கு சந்தர்ப்பத்தை தருகிறான், நல்ல பாக்கியங்கள் உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, நன்மையுடைய வாசல் உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, நல்ல நல்ல சந்தர்ப்பமெல்லாம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும், அதனை வரவேற்க வேண்டும், அதனை ஆசை எதிர்பார்க்க வேண்டும், அதனை ஆசையோடு எதிர்பார்த்து அதற்காக முயற்சிக்க வேண்டும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, அது அமல் செய்ய வேண்டுமே, அல்லாஹ் சந்தோஷப்படுத்த வேண்டுமே, இன்னும் இன்னும் அல்லாஹ் நெருங்க வேண்டுமே என்ற ஆசை உனக்கு வருகிறதா? இத சர்ரத்க ஹஸனதுக, நன்மையான காரியம் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால், வசாஅத்க சய்யிஅதுக, இதே நேரம் ஏதாவது தவறு நடந்து விட்டால், பாவம் நடந்து விட்டால், பிழை ஏதும் நாம் செய்து விட்டால், விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ அடிப்படையில் தவறை செய்து விட்டோமா, கவலை உனக்கு வந்தால், நான் தவறு வைத்து விட்டேன், பிழை செய்து விட்டேன், பாவம் நடந்து விட்டது, பிழை செய்து விட்டேனே என்ற பரிதாபமும் கவலையும் சஞ்சலமும் உள்ளது உருவாகியதா? அப்படியானால் உன்னிடம் ஈமான் இருக்கிறது என்று நீ விளங்கிக் கொள்ள சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி திரும்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் மல் இஸ்மு, பாவத்தை எப்படி அறிவது?
இது பாவம். சொன்னார் ரசூலுல்லாஹி இதா ஹாக்க ஃபீ ஸத்ரிக யத்தலிஅ அலைஹின் நாஸ் வகரிஹத யத்தலிஅ அலைஹின் நாஸ். உன்னுடைய உள்ளத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு சந்தேகம் வரும். இது செய்யலாமா, இது கூடுமா, இது கூடாதா, இது அல்லாஹ் விரும்புவானா, இது ஹராமா இருக்குமோ. இந்த உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு பதட்டம், ஒரு தளம்பல், ஒரு குழப்பம், ஒரு தெளிவின்மை, ஒரு பயம் உன்னுடைய உள்ளத்தில் உருவாகிறதா? அப்படியான நீ விளங்கிக் கொள்வ கரிஹத்தலி அலைகின்னாஸ், மக்கள் இதை கண்டுவிடக் கூடாது என்றும் நீ எண்ணுகிறாய். அப்படியானால் அதுதான் பாவம் என்று விளங்கிக் கொள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ஒரு மனிதனுடைய இயற்கையான சுபாவம் பாவத்தை வெறுக்கும். அவன் தான் மூமின். ஒரு மூமினான மனிதனுடைய உள்ளம் நல்லதைத்தான் விரும்பும், கெட்டதை வெறுக்கும். கெட்டதை செய்யும் பொழுது உள்ளம் நடுங்கும், குறைந்தபட்சம் ஒரு வகையான ஒரு பயமானம் ஏற்படும். இப்படி உனக்கு ஏற்பட்டால் நீ விளங்கிக்கொள், அது பாவமான காரியம். ஃபதஅஹு, அதை நீ விட்டுவிடு என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் ஷாபானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப பகுதி அடைந்து நடுப்பகுதியும் அடைந்து கிட்டவாய் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை 6 அல்லது 7, மீதமுள்ள நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 24 நாட்கள். அல்லாஹ் அறிந்தவன். துஆ செய்வோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த ஷாபானை நீ எனக்கு முழுமையாக நீ தந்து இந்த ரமலானை முழுமையாக ஹயாத்தாக்கி அதுவும் கடைசி 10 நான் அமல் செய்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேரும் அல்லாஹ்விடம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த குத்பா பிரசங்கத்தின் முதலாவது பகுதி. இனி அல் குர்ஆன் சொல்லுகின்ற செய்திக்கு வருவோம். சென்ற 2024ஆம் ஆண்டு எங்களோடு கூட இருந்து நோன்பு நோற்று தராவீஹ் தொழுது கியாமுல் லைல் தொழுது எத்தனையோ பேர் எங்களை விட்டு மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு அந்த 2024ஆம் ஆண்டு ஹயாத்தோடு இருந்த எங்களில் சிலருக்கோ அல்லது பலருக்கோ அல்லது எங்களுடைய மனைவிமார்களோ அல்லது எங்களுடைய தாய்மார்களோ அல்லது எங்களுடைய சகோதரர்களோ உறவினர்களோ நண்பர்களோ அன்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களில் யாருக்காவது சில கலா இருக்கலாம், நோம்பு கலா. அது எனக்கு இருக்கலாம். அவரவர் நெஞ்சை தொட்டு கேளுங்கள், எனக்கு 1 நோம்பு கலாவா, 2 நோம்பு கலாவா, 3 நோம்பு கலாவா, நான் நோம்பை விட்டேனா? அப்படி அவரவருடைய நோன்பை கணக்கு பார்த்து 1 நோம்போ 2 நோம்போ 3 நோம்போ 5 நோம்போ 10 நோம்போ 15 நோம்போ எத்தனை நோம்பு கலா இருந்தாலும் அந்த கலாவை அவசரமாக முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக என்றால் ஏற்கனவே காலம் பிந்தி விட்டது. 11 மாதமும் 6 நாட்களும் கடந்து விட்டது. 11 மாதமும் 6 நாட்களும் கடந்து விட்டது. இன்னும் மீதமுள்ள 24 25 23 எங்களுக்கு தெரியாது. இன்னும் பிந்தலாமா? இன்ஷா அல்லாஹ் நியத்து வையுங்கள். நாளை இரவு இன்ஷா அல்லாஹ், இன்று பின்னேரம் சஹர் செய்து யாருக்கா கலா நோம்பு இருந்தால் இன்று ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்று இரவு பின்னேரம் சஹர் செய்து நாளையிலிருந்து அவரவருடைய கலாவை அவசரமாக முடிக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். இந்த கலா 3 வகையில் உருவாகி இருக்கலாம். ஒன்று, ஒரு நோயாளியாக இருந்திருப்பார், அதனாலும் நோம்பு கலாவாகலாம். அல்லது ஒரு பிரயாணியாக இருந்திருப்பார், அதன் மூலமாக நோம்பு விட்டிருக்கலாம். அல்லது இப்லீசுடைய குழப்பத்தால், ஷைத்தானுடைய அட்டகாசத்தால், பொடுபோக்குத்தனத்தால், கணக்கெடுக்காமல் இருந்த காரணத்தினால், ஈமானுடைய பலகீனத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நோன்பு விடுபட்டிருக்கலாம், விட்டிருக்கலாம். எப்படியோ என்ன காரணத்துக்காக நோன்பை விட்டிருந்தாலும் அந்த நோன்பை அவசரமாக கலா செய்து முடிக்க நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். காரணம் தெரியுமா? அதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. பார்ப்போம். அதைத்தான் ஏற்கனவே ஓதின வசனம் அதைத்தான் சொன்னது. பார்ப்போம் அல்லாஹ் எப்படி சொன்னது பாருங்க. وَمَا كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِّنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. சூரா பக்ராவுடைய 185வது வசனம் இதை சொல்லுகிறது. யார் உங்களின் நோயாளியாக இருந்தாரோ அல்லது பிரயாணியாக இருந்தாரோ
அவர் வேறு ஒரு காலத்தில், அப்படி என்றால் அடுத்த ரமதான் வருவதற்கு முன் இருக்கின்ற மாதங்களில் ஏதோ ஒரு நாளில் அதை கலா செய்து முடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லிவிட்டு, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசிப்படுத்த விரும்புகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களை கஷ்டப்படுத்தவன் நாடவில்லை. ஒரு வருஷம் டைம் போதா? ஒரு நோன்பு கலா செய்ய ஒரு வருஷம் போதா? ஒரு 2 நோம்பை கலா செய்ய, ஒரு 5 நோம்பை கலா செய்ய, ஒரு 10 நோம்பை கலா செய்ய, ஒரு 20 நோம்பை கலா செய்ய, 29 நோம்பை கலா செய்ய 11 மாதம் போதாதா? போதும். ஏற்கனவே காலம் தாழ்த்தி விட்டோம். இன்ஷா அல்லாஹ் கலா உள்ளவர்கள் கணக்கு பார்ப்போம். ஏன் இந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே எப்படியோ அவர்களுக்கு கலா நோன்பு இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்ல தேவைப்படாது. அவர்களுக்கு நோன்பு நோக்க கூடாத காலங்கள் வரும், அந்த மாதங்கள் வரும், அந்த மாதத்தில் அந்த நாட்கள் வரும். எனவே அந்த நாள் நோன்பு நோப்பவர்களுக்கு ஹராம். அவர்கள் அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வதை பாருங்கள். அன்னஹா தகூல், அவர் சொல்கிறார்கள், கான அலைய ஸௌமு மின் ரமதான், ரமதான் மாதத்தில் எனக்கு சில நோன்புகள் கலாவாகிவிடும். அது 6 நாளா 7 நாளா 8 நாளா 10 நாளா, அது ஒரு உடம்பை பொறுத்தது, அந்த நிலைமையை பொறுத்தது. அப்படி எனக்கு கலா உருவாகினால் பலா அக்லீஹி இல்லா ஃபீ ஷாபான, நான் ஷாபான் மாத கடைசிக்கு முன் அதை நான் கலா செய்து முடித்துக் கொள்ளுவேன். நீ மக்கானி ரசூலில்லாஹ். ஏன் தெரியுமா அது பிந்தியது? ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிதமத்தின் காரணத்தினால், அவர்களுக்கு பணிவிடை செய்ய தேவை இருப்பதனால், அவர்களை நான் தேவைகள் நிறைவேற்ற வேண்டிய காரணம் இருப்பதனால் அது பிந்திவிடும். நான் ஷாபான் மாதத்தில் அதை கலா செய்து கொள்ளுவேன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இன்னமும் பிந்திவிடாமல் ஷாபான் மாதத்தின் 6வது பிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெண்களிடம் சொல்லுங்கள், தாயாக இருக்கலாம், தன்னுடைய தந்தையாக இருக்கலாம், தன்னுடைய மகள்மாராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம், நண்பர் அன்பர் அத்தனை பேருக்கு சொல்லுங்கள், நோன்பு கலா இருந்தால் நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் கலா செய்ய ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு நோன்பு கலா செய்ய அல்லாஹ் தருவது ஒரு வருஷம் வந்து அதை கலா செய்யாமல் பிற்படுத்தினால் அடுத்த ரமதான் வந்துவிடும். அடுத்த ரமதான் வந்தால் அந்த ரமதான் மாதத்திலே ஃபர்தான நோன்பை அவர் பிடித்துவிட்டு இந்த ரமதான் முடிந்து பெருநாள் கொண்டாடிய பிறகு அவசரமாக அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அந்த கலா செய்யும் பொழுது ஒரு வருஷம் இவர் பிற்படுத்திய காரணத்திற்காக அவருக்கு ஒரு முத்து, ஒரு ஃபிதியா கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். தட கொலைன்னு சொல்லுவோமே, வரும். ஒரு வருஷம் பிந்தினால் தட, ஒரு வருஷம் பிந்தாமல் அந்த வருஷத்துக்குள் பூர்த்தி செய்தால் வெறும் கலா மட்டும். எனவே ஒரு வருஷம் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து அதையும் நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் எங்களை போன்ற நன்றி கட்டவர்கள் யார்? ஒரு வருஷம் போதாத 2 நோன்பை கலா செய்ய, ஒரு வருஷம் போதாத 10 நோன்பை கலா செய்ய, ஒரு வருஷம் போதாத ஒரு 15-20 நோன்பை கலா செய்ய, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்திருந்தாலும் சரி, ஒரு மாசத்துக்கு 2 நோன்பு கலா செய்திருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ். எனவே கலாவை பிற்படுத்தி விடாதீர்கள். பிற்படுத்தியது போதும், நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. உலமாக்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றாலும் இது குறிப்பாக விளங்கிக் கொள்வதற்காக 2 வகையான நோயாளி இருப்பார்கள் உலகத்திலே. ஒரு நோயாளி அல் மரீதுல்லதி யுர்ஜா புர்உஹு என்று சொல்வார்கள், அதாவது நோன்பு குணமாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நோயாளி. இன்னொரு நோயாளி இருப்பார், லா யுர்ஜா புர்உஹு, இவருடைய நோய் குணமாகாது, இவர் கைவிடப்பட்ட நோயாளி, இவர் வைத்தியர்களாம் கைவிட்டு விட்டார்கள், இவரை எதிர்பார்க்க முடியாது, இவருக்கு கலாவும் செய்ய முடியாது, இவருக்கு அதாவாகவும் பிடிக்க முடியாது, இவர் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற பல சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் உலமாக்களை அணுகி கேட்டு அதற்குரிய பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அடுத்த பகுதிக்கு நகர விரும்புகிறேன். அதாவது நாம் தற்போது இருக்கின்ற ஷாபான் மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம் என்பதை நான் சொல்லி விளங்குகிறேன். ஒரு நாள் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வருஷத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன, 12 மாதத்திலேயும் ஒரு மாதத்தை நான் நோட்டம் இருக்கிறேன், அதிகமாக நோன்பு நோட்கிறீர்களே. ரமதான் மாதத்தில் 30 நோன்பு 29 நாளை ரசூல் தான் நோட்பார்கள், அது பரவு. அந்த ரமதான் தவிர பேலன்ஸ்ல 11 மாதம் இருக்கிறது. முஹர்ரம்,
சஃபர் சொல்லி பாருங்கள். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜபு, ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். ஜனவரி பிப்ரவரி பாடம் சிலருக்கு முஹர்ரம் சஃபர் தெரியாது. சொல்லி பார்ப்போம்ப்பா. முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜபு, ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். 12 மாதம். இந்த ரமலானுடைய மாதம் பருவ என்ற காரணத்தினால் அது 30 29 பூர்த்தியாக பிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் தவிர மீதமுள்ள 11 மாதங்களில் மிக அதிகமாக நோன்பு நோட்ட ஒரு மாதம் இருக்குமானால் அது ஷாபானுடைய மாதம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை பாருங்கள். ஒரு சஹாபி கேட்கிறார். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லம் அரக்க தசூமு மின் ஷஹரின் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷஅபான. ஷஅபான் மாதத்தை விட நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதத்தை நான் காணவில்லையே, ஏன் அப்ப நோன்பு நோக்கிறீர்கள்? என்ன காரணம்? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஆச்சரியமானது. சொன்னார் ரசூலுல்லாஹ், 3 விஷயம் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். பாப்போம். ஒரு செய்தி தெரியுமா? லாக ஷஹருன் யஃபலுன் நாஸ் அன்ஹு பைன ரஜப வ ரமதான. இந்த ஷாபானுடைய மாதம் என்பது ரஜபு மாதத்துக்கு பிறகு வருகிறது, ரமதான் மாதத்துக்கு முந்தி வருகிறது. எனவே ரமதானுக்கும் ரஜபுக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் என்பது மிக முக்கியமான மாதமாகும். என்றாலும் மக்கள் அதில் மறதியாக இருக்கிறார்கள். அந்த மாதத்தில் மக்கள் மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள், கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், பொதுபோக்காக இருக்கிறார்கள். அந்த மாதம் மிக உயர்வான மாதம் என்பது மக்களுக்கு தெரியாது. வஹுவ ஷஹ்ருன், இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன. அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் செய்கின்ற எல்லா இபாதத்துகளும் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த மாதத்தில் நான் செய்கின்ற சிறிய பெரிய சுன்னத்தான பரலான எல்லா காரியங்களும் விசேஷமாக அல்லாஹ்வின் சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு என்னுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் பொழுது நோன்பாடியாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை பாருங்கள். வஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிமுன். என்னுடைய சிறிய எல்லா அமலும் அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கப்பட்டு காண்பிக்கப்படும். அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவேதான் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நான் நோன்பு நோக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னதாக உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்க பாருங்க. கான யசூமு ஷஅபான குல்லஹு. ஷாபானுடைய மாதம் முழுக்க ரசூல் நோன்பு பிடிப்பார்கள். இல்லா கலீலன், இன்னும் ஒரு ரிவாயத்தில் சில தினங்களை தவிர, சில தினங்களை தவிர அதிகமான தினங்கள் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு கலா நோன்புள்ளவர்கள் கலாவை பிடிப்போம், கலா இல்லாதவர்கள் சுன்னத்தை நோன்பு பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் வாஜிபான நேர்ச்சை வைத்த நேர்ந்த நோன்புகள் இருந்தால் அது வாஜிபு, அது பரலு, அதை நிறைவேற்றும் இன்ஷா அல்லாஹ். இதுவெல்லாம் ஷாபான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது ஷாபானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் நாம் செய்ய வேண்டிய 3 இபாதத்துகள் இருக்கின்றன. ஒரு சஹாபி சொல்கிறார், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவுசானி கலீலி பிஸலாசின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை சொல்லி தந்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த 3 விஷயமும் எல்லோராலும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். 3 விஷயம் லேசி, எந்த செலவும் இல்லை. பார்ப்போம். அபூ ஹுரைரா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவுசானி கலீலி, என்னுடைய உற்ற நண்பர் எனக்கு சொன்னார், எனக்கு புத்திமதி சொன்னார், எனக்கு வசியத்தை செய்தார். பிஸலாசின் 3 விஷயங்களை நான் செய்ய வேண்டும்.
ஒன்று என்ன தெரியுமா? லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத. சுப்ஹானல்லாஹ். அந்த 3 விஷயங்களை நான் எப்பொழுது படித்தேனோ, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களோ, கடைசி வரையில் அதை நான் என்னோட வாழ்க்கை கடைபிடித்தேன்னு சொல்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது ஸௌமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹரின். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு 3 நோன்பு நான் நோக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முஹர்ரமிலும் சஃபரிலும் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆகிர் ரஜபு ஷாபான் ரமதான் ஃபர்லு துல்காதா இந்த 10-12 மாதங்களிலே ரமதான் தவிர உள்ள 11 மாதத்திலும் நான் 3 நோன்புகள் நோக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இது ஒரு செய்தி. இரண்டாவது இருக்கிறது, மிக லேசி, ஸலாத்துல் லுஹா. ஒவ்வொரு நாளும் காலையிலும் 2 ரக்காத் குறைந்தது லுஹா தொழுவது. கஷ்டமா இது? எல்லோரும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லோருக்கும் சாத்தியம், எல்லோருக்கும் முடியும். பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு முடியும். ஸ்கூலுக்கு போவதற்கு முன் அழகான முறையில் ஆயத்தமாகிறோமே, குளிர்ச்சி 2 ரக்காத் தொழுவோமே, என்ன நஷ்டம்? வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்ல முடியாதா? வர்த்தகங்கள் செய்ய முடியாதா? உத்தியோகத்தில் செய்ய முடியாதா? அது மദ്രസா மாணவரா, ஸ்கூல் மாணவரா, எல்லா மாணவர்கள் உட்பட இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், படித்தவர், பாமரர் எல்லோரும் சாத்தியமான 2வது அமல் ஸலாத்துல் துஹா. 2 ரக்காத் குறைந்தபட்சம் துஹா தொழுகை. 2 4 சொல்லலாம், குறைந்தது 2 ரக்காத்தாவது. 3வது ஒன்று இருக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் கடைசியில் செய்ய வேண்டி பாத்து சொல்றாங்க. அன் ஊத்திர கபல அன் அனாம, நான் தூங்குவதற்கு முன் வித்ரு தொழுவது. அதில் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள் வழக்கம் உள்ளவர்கள் தஹஜ்ஜத் தொழுது விட்டு கடைசியில் வித்ரு தொழலாம். எப்படியோ வித்ரு தொழுவது மிக முக்கியமான இபாதத். இந்த 3 விஷயங்களையும் நான் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள். நான் மௌத்து வரை கடைசி நேரம் வரும் வரையில் அதனை விடவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இதுக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட் பார்ப்போம். இதுக்கு அல்லாஹ் ரசூலை இப்படி சொல்லுகிறார், என்ன லாபம் இது? சுப்ஹானல்லாஹ். ரசூல் சொன்னார்கள், வ இன்ன பி ஹஸ்பிக அன் தஸூம குல்ல ஷஹரின் ஸலாஸத அய்யாமின். 3 நோன்புகள் நோட்பதன் மூலம் லாபம் என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க நோன்பு நோட்ட கூலி உனக்கு கிடைக்கும். எப்படி என்று பாருங்கள். ஃப இன்ன லக பிகுல்லி ஹஸனத்தின் அஸ்ரு அம்சாலிஹா. நீ ஒரு இபாதத்தை செய்தால் அதுக்கு 10 மடங்கு நன்மை. அப்படியானால் ஒரு மாதத்தில் 3 நோன்புகள் பிடித்தால் 30 நோன்பு பிடித்ததை போன்ற கூலி கிடைக்கும். அதை பெருக்கி பாருங்கள். 10 பெருக்கினால் 300 நாள். பேலன்ஸ் 2 மாசம் சேர்த்தால் 60 நாள், 360 நாள். சுப்ஹானல்லாஹ். ஃபைனலக பிகுல்லி ஹஸனத்தின் அஸ்ரு அம்சாலிஹா. ஒவ்வொரு இபாதத்துக்கும் 10 மடங்கு நன்மை. ஃபைன்னதாலிக சியாமுத் தஹ்ரி குல்லி. எனவே ஒரு மனிதர் ஒவ்வொரு மாதம் 3 நோன்புகள் நோற்றால் ஒவ்வொரு மாதமும் முழு வருஷத்திலும் நோன்பு நோற்ற கூலி கிடைக்கும். 1க்கு 10 என்ற அடிப்படையில் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த 3 நோன்பு எப்போது நோக்க வேண்டும் என்பதை அடுத்த ஹதீஸ் சொல்கிறது பாருங்கள். அன் அபீ தர்ரின், அபூ தர் சொல்கிறார்கள், ஆல் அலி ரசூலுல்லாஹ், ரசூல் எனக்கு சொல்லி தந்தார்கள், இதா சும்த ஷைஅன் மின ஷஹரி, ஒரு மாதத்திலே நோன்பு நோக்க விரும்பினால் பசும் ஸலாஸத அஷரத வ அர்பஅ அஷரத வ ஹம்ஸ அஷரத ரவாஹு திர்மிதி. பிறை 13லும் பிறை 14லும் பிறை 15. இது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சுன்னத்தான நோன்பு. இதுக்கு பெயர் ஐயாமுல் தீனுடைய நாட்கள். பிறை 13, பிறை 14, பிறை 15 என்பது இந்த 3 பிறையும் மிக வெளிச்சமான நாட்கள். நல்ல வெளிச்சமான சந்திரன், பூர்த்தியான சந்திரன் வரக்கூடிய ஆயத்தம். 13வது பிறை, 14ஆம் பிறை, 15. அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்திலும் அதே 3 பிறை வரும் இன்ஷா அல்லாஹ். நோட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அத்தனை அருள் புரிவானாக. எனவே குத்துபா பிரசங்கத்தின் சாராம்சத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி குத்துபாவை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இந்த குத்துபா பிரசங்கம் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டன. முதலாவது பகுதியிலே ரமதானுடைய மாதம் சிறந்த மாதம் எங்களை எதிர்நோக்கி நிற்கிறது. ஷாபானுடைய மாதம் எங்களை விட்டும் விடைபெற்று செல்ல போகிறது. எனவே நாம் அல்லாஹ்விடம் இறைஞ்சுவோம், யா அல்லாஹ் இந்த ஷாபான் மாதத்தை எங்களுக்கு முழுமையாக தந்து ரமதான் மாதத்தையும் எங்களுக்கு தருவாயாக அல்லாஹ்விடம் வேண்டுவோம், உற்சாகப்படுவோம், ஆசைப்படுவோம், வரவேற்போம். அதற்கு முன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மௌத்தாயினால் சுப்ஹானல்லாஹ் பினியத்தின் சாதிகத்தின், உண்மையான நியத்துக்கு கூலி கிடைக்கும். இன்னமல் அமால் பின்னியாத். சுப்ஹானல்லாஹ்.
மனிதர்கள் வைத்த நியத்துக்கே கூலி இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படை ஆசை கொள்ளுவோம், இந்த ரமதானை வரவேற்போம் என்று சொல்லப்பட்டு இரண்டாவது பகுதியிலே ரமதானுடைய மாதம் சென்ற 24ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, இப்படி ஏதோ இதுக்கு முந்தைய வருஷங்களில் விடுபட்டு போன நோன்புகளை அவசரமா கலா செய்ய வேண்டும். அந்த கலா இன்னும் பிற்படுத்தக்கூடாது. ஷாபான் மாதத்தின் 6ஆம் தேதி இருக்கிறோம், எனவே ஆண்களும் தான் பெண்களும் தான் கட்டாயமாக கலா உள்ளவர்கள் கலா நோன்பை நோட்க நாளை இரவு ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த செய்தியை குறிப்பாக பெண்களிடம் போய் சொல்லுங்கள் என்று ஞாபகப்படுத்தப்பட்டது. இது இரண்டாவது விஷயத்தில் சொல்லப்பட்ட செய்தி. மூன்றாவது சொல்லப்பட்டதுதான் ஷாபானுடைய மாதம் சிறந்த மாதம், அது மக்கள் மறதியாக இருக்கின்ற மாதம், ஆனால் சிறந்த மாதம். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக அமளிபாதத்துகளை செய்ய வேண்டும். அதிலும் நோன்பு நோட்பது மிக சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் நான் நோன்பு நோட்டிருக்க வேண்டும், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் இந்த அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும், நான் நோன்பு நோட்பவனாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்விடம் நன்மைகள் சமர்ப்பிக்கப்படுவதை உஹிப்பு, நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரமலான் மாதத்துக்கு முந்தி வரக்கூடிய ஷாபான் மாதத்தில் அதிகமான தினங்கள் நோன்பு நோட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. கடைசியாக முழு வருஷத்திலும் இருக்கின்ற 12 மாதங்களிலே ரமலானை தவிர மீதமுள்ள 11 மாதங்களிலேயும் 3 தினங்கள் இருக்கின்றன. பிறை 13, பிறை 14, பிறை 15. இந்த நாட்களுக்கு ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படும் வெள்ளை நாட்கள். இந்த 3 நாட்களில் நோன்பு நோட்பது சிறப்பானது. ஒவ்வொரு மாதமும் இதை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் நோற்றால் வருஷம் முழுக்க நோன்பு நோட்ட கூலி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம்மை கபூல் செய்வானாக. ரப்பே, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற பாக்கியங்களை தந்தருவாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டும் மரணித்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபரை நீ வெளிச்சமாக்கி தருவாயாக. கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றிடுவாயாக. பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வேதனை செய்யப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அநீதி இழைக்கப்படுகிறார்களோ, திட்டமிட்டு அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கூடிய சீக்கிரம் விடுதலை நீ கொடுத்தருவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுத்தருவாயாக. அவர்களுக்கு சுதந்திரமான பூமியை கொடுத்தருவாயாக. யாரெல்லாம் இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இந்த உலகத்தில் செய்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்கள் அழித்து நாசமாக்கி விடுவாயாக. ரப்பே, அந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவாயாக. யாரெல்லாம் ஷஹீதாகினார்களோ அவர்களுக்கு சொர்க்கப்பாக்கி கொடுப்பாயாக. யாரெல்லாம் அங்கவீனர்களாக இருக்கிறார்களோ, நோயாளியாக இருக்கிறார்களோ, கால்களையும் கைகளையும் உடம்பில் எத்தனையோ அங்குகள் இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் முழுமையான சுகத்தை கொடுத்துருவாயாக. அவரை சுதந்திரமான மனிதன் மாற்றிடுவாயாக. ரப்பே, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனுன் பினஸர் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ் وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم أوصيكم ونفسي أولا بتقوى الله. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا
أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم